பார்டர்ல புல்லட் இப்போ சொசைட்டில அவேர்னஸ். This man's journey is next level. எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பிரி டேட் பார்ப்போம்ல, சானிடரி நாப்கினுக்கு பார்க்கணும். இது கூச்சமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், வெக்கப்படக்கூடிய விஷயம், தாழ்வு மனப்பான்மைங்கிற விஷயம், இதெல்லாம் கிடையாது. ஒரு பெண்ணினுடைய இயல்பான விஷயம். ஒரு பெமி அப்படின்னா ஒரு உணர்வு, தாய்மை என்பது ஒரு வரம். எனக்கு அவங்களுடைய கர்ப்பப்பை தான் தெரியும் கண்ணுக்கு. இந்த குழந்தையை காப்பாத்திரோம்டா, இந்த குழந்தைக்கு நல்லது சொல்லி கொடுத்துடணும்டா. ஒரு சானிடரி நாப்கினை பயன்படுத்தினா என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும்? பெண்களுக்கு சர்விக்கல் கேன்சர் ஏன் வருது? பிசிஓடினா என்ன? இர்ரெகுலர் பீரியட் ஏன் வருது? ஷூ வந்துங்க போடுறோம், அதுக்கு மேல ஒரு சாக்ஸ் ஒன்று போடுறோம், பிளாஸ்டிக்ல போட்டா எப்படி இருக்குங்க? அன்னீசியா இருக்கும்ல. அப்படித்தான் என்னுடைய குழந்தைங்களா இருக்கிறாங்க. 24 மணி நேரம் 5 நாட்கள் நமக்கு கொப்பளங்கள் வருது, காயங்கள் ஏற்படுது, செவந்து போயிடுது. சானிடரி நாப்கின்ல ரீசைக்கிள் காட்டன், ரீசைக்கிள் பேப்பர், பிளாஸ்டிக், பர்ஃப்யூம், குளோரின், பெராக்சைடு, இது எல்லாமே வச்சு தான் தயாரிக்கிறாங்க. நான் சொல்லல, பல தொண்டு நிறுவனங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தீர்வு யார் சொல்லியிருக்கிறாங்க? பெமி 9 மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்செல்வன் சார் பத்தி பேச போறோம். பார்டர்ல புல்லட் இப்போ சொசைட்டில அவேர்னஸ். From gunshot to mine shot, this man's journey is next level. ஆர்மில நேஷனை ப்ரொடெக்ட் பண்ணின ஹீரோ இன்னைக்கு விமென்ஸ் ஹெல்த், பீரியட் சேஃப்டி, லைஃப் ஸ்டைல் அவேர்னஸ்க்கு ஒரு ஃபயர் பிராண்ட் வாய்ஸ். டிசிப்ளின், டிக்னிட்டி, டியூட்டி, இந்த 3 வார்த்தையை வைத்து ஒரு ஜென்ரேஷனை வேக்கப் பண்ற வாரியர். கெமிக்கல் ஃப்ரீ லைஃப், கான்ஃபிடென்ட் லிவிங், அவங்க சொல்ற வேர்ட்ஸ் இல்ல, வார்னிங் சிக்னல்ஸ். சோல்ஜர் லுக்ல சோஷியல் சேஞ்சோட லீடர். லெட்ஸ் raise the roof for the real protector of people's health. Let's put our hands together for the real life wellness warrior, Mr. Tamilselvan, onto the stage, please. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், ஆன்மா ஆனந்தம். ஹாப்பி டே. பத்தல ஹாப்பி டே. ஓகே, இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் சரவணசங்கர் அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய டீமுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா ஃபங்க்ஷன்லையுமே ஏதாவது ஒரு துரும்பையாவது இப்படி எடுத்து போடுவேன் நான். ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் நான் ஒரு துரும்ப கூட அசைக்கல. எல்லாமே அந்த 2 பேருக்கு மட்டும்தான் இந்த புகழ்லாம் சேரும். இந்த இளைய தலைமுறைக்கு வழி விடுங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். எங்ககிட்ட நிறைய கேட்டோம், என்ன பண்ண போறீங்கன்னு. எல்லாம் சஸ்பென்ஸ், வாங்க பார்த்துக்கலாம். ஸோ அதனால நானும் உங்களை மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் இங்கே. ஓகேங்களா? நம்ம ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு நான் ஆசைப்படுறேன். வாழ்வியல் முறை இது எல்லாத்துக்கும் பிடிச்சது தானுங்க. இப்போ ஒரு டிவி வாங்குறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், ஏசி வாங்குறோம், அதனுடைய மேனுவல் இருக்குன்னு தானுங்க. அது எப்படி ஃபங்க்ஷனில் ஆகுது, எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதை எப்படி பராமரிக்கிறது, அது ரிப்பேர் ஆச்சுன்னா யாரை கால் பண்ணணும், எல்லாமே தெரியும். கரெக்டுங்களா? ஆனால் மனிதனுக்கு இந்த வாழ்வியல் முறையை பற்றி இன்னுமே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஒரு காலத்தில் நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கணும், ஒரு 3 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம எங்க இருந்தோம், எங்க இருக்கிறோம், எங்க போக போறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் உடைய 3 தத்துவங்களா நான் எடுத்திருக்கிறது. இப்போ நம்மளாம் எப்படி வாழ்ந்திருப்போங்க, எங்க இருந்திருக்கிறோம்? காலையில் எந்திரிச்சிருப்போம், ஒரு வேப்பங்குச்சியோ பல்லுக்குச்சியோ விளக்கி இருப்போம், ஆற்றுலையோ குளத்துலையோ போய் குளிச்சிருப்போம், காலையில் ஒரு நீராகாரம் சாப்பிட்ருப்போம், தோட்டத்தில் போய் ஏதாவது வேலை பார்த்துருப்போம். அப்படி தானேங்க? இப்படி தானே வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பீரியட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க,
வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ துணியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்போ நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்துச்சு தானே? நல்லா இருந்தது. இப்போ எங்க இருந்தோங்கிறது அது, எங்க இருக்கிறோங்கிறது இப்போ நம்ம பேசுறோம். காலையில் எந்திரிக்கிறோம், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க. என்ன கொண்டு பல்லு விளக்குறங்க? பேஸ்ட், காஃபி, பிட் காஃபி, டிஃபன், ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, இதெல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். நம்முடைய வாழ்வியல் முறையில் இது வந்து நமக்கு சௌகரியம் கொடுக்கக்கூடிய விஷயமா வந்துருச்சு. நிறைய விஷயம் வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வெல்லம், கருப்பட்டி, பனங்கல்கண்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். வெள்ளை சர்க்கரைக்கு மாறிட்டோம். ரீஃபண்ட் ஆயில் தான் நல்லது அப்படின்னு எல்லாமே மாறிட்டோம். அப்படித்தான் இப்போ இருக்கிறோம். ஆனால் ஒரு சில நபர்கள் மட்டுங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் இந்த இடத்துல இருக்கிறப்போ சில ஆரோக்கிய குறைபாடுகள் நமக்கு வருது. இது நம்ம ஏற்றுதானே ஆகணும். எங்க இருந்தோமோ அப்ப ஆரோக்கியமா இருந்தோம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு ஒரு காய்ச்சல் வரும், தலைவலி வரும், வயிற்று வலி வரும், ஒரு பாட்டி வைத்தியம் பண்ணுவாங்க, வீட்டு வைத்தியம் ஏதோ பண்ணுவாங்க, பெரியவங்க ஏதோ சொல்லுவாங்க, சரியா போயிடும். ஆனால் இன்னைக்கு குடும்பத்துக்கு ஒரு டாக்டர் தேவைப்படுது. அந்த அளவுக்கு நம்ம சௌகரியத்தை வளர்த்துக்கிட்டோம். ஆனால் சௌகரியத்தை வளர்த்துனா கூட ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான். கரெக்டுங்களா? அப்போ என்னன்னா நம்மளுடைய மேனுவல் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்க்குறோம். அதனுடைய சைடு எஃபெக்ட் நமக்கு தெரியாமையே போயிடுது. ஒரு காலத்தில் ஆரஞ்சு முட்டா கொடுத்தாவே போதும், அதெல்லாம் பெரிய விழா. கரெக்டுங்களா? நான்லாம் ஸ்கூலில் படிக்கிறப்போ கொடியேற்றுறப்போ என்ன நடக்கணும், என்ன ஃபீலிங் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கொடியேற்றினா ஆரஞ்சு முட்டா கிடைக்கும். 70 கிட்ஸாக இருந்தால் தெரியும் அதனுடைய அருமை. ஆனால் இன்னைக்கு என்னமோ சில்க் சாக்லேட்டுங்கிறாங்க, என்னென்னமோ சாக்லேட்லாம் வருது. ஆனால் கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்துங்க, இங்கே இருக்கிற மக்கள் எங்கேயோ போகிறதுக்கு புறப்பட்டாங்க. எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, கடைகளில் போய் ஒரு ஆயில் வாங்குறாங்கன்னா இந்த ஆயில் வந்து முழுமையாக எந்த தானியத்தில் தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு சாக்லேட் வாங்கினாங்கன்னா இந்த சாக்லேட்டில் என்னென்ன பொருள்கள் கலந்துருக்கிறாங்க. இப்படி பார்த்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு இப்போ நான் மாறிட்டேங்களா? மாறிட்டேன் தானுங்க. எஸ்ன்னு கூட சொல்லாமே, எஸ். ஆனால் இந்த அளவுக்கு நம்மளுடைய மாற்றம் உருவாகிட்டே இருக்குது. எத்தனை பேர் சானிட்டரி நாப்கினை அந்த கடையிலேயே வாங்கி இது யார் தயாரிச்சிருக்கிறாங்க, இது என்ன பொருள் கொண்டு தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோமா? பார்க்க மாட்டோம். ஆனால் நாங்கள் 17 வருஷமாக ஃபெமினைன் நிறுவனம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏதோ வியாபாரத்திற்காகவோ இல்லை என்னுடைய அறிவு சார்ந்த விஷயமோ அல்ல. உங்களெல்லாம் ஒரு பெரிய அளவில் உங்களை வழிநடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கையில் கூகுள் இருக்குது. கரெக்டுங்களா? அதில் சர்ச் பண்ணி பாருங்க, டயாக்சின் அப்படிங்கிற கெமிக்கல்னால என்னென்ன பக்க விளைவுகள் வரும். இன்னைக்கு நைட்டு போய் பாருங்க. ஒரு சானிட்டரி நாப்கினை பயன்படுத்தினா என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும். பெண்களுக்கு சர்விக்கல் கேன்சர் ஏன் வருது, பிசிஓடினா என்ன, இர்ரெகுலர் பீரியட் ஏன் வருது. நான் வந்து இந்த நிறுவனம் தயாரிக்கிறது தான் சரியா இருக்குது, அதுதான் சரியா இல்லை அப்படின்லாம் சொல்ல வரல. எல்லா பொருட்களும் நீங்க ஒட்டுமொத்தமா போட்டு பாருங்க. இன்னும் சொல்ல போனா கூகுளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. யாருக்கெல்லாம் தெரியும் ஏஐ பொய் சொல்லுங்களா? உண்மையை தானே சொல்ல, யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணதான் சொல்ல. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் கைகள்லேயே தகவல் தரக்கூடிய விஷயம் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டிவி வாங்கினா அதனுடைய மேனுவல் தெரியும் நமக்கு, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா அதனுடைய மேனுவல் தெரியும். ஆனால் நம்மளுடைய வாழ்வியல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னும் கத்துக்கிறதுக்கு தயார் இல்லை. இதை ஒத்துத்தான் ஆகணும். அதுவும் சொல்ல போனா எமி மாதிரி ஒரு நிறுவனம் வரலின்னா இந்த மாதவிடாயை பற்றி பேசுறதுக்கு ஆளே கிடையாதுங்க.
ஏதோ இங்க வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டாங்க, பெரிய வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த விழா கிடையாது. இது கூச்சமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், வெக்கப்படக்கூடிய விஷயம், தாழ்வு மனப்பான்மைங்கிற விஷயம். இதெல்லாம் கிடையாது. ஒரு பெண்ணினுடைய இயல்பான விஷயம் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொன்னதுனால அவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம். சோ இன்னைக்கு ஸ்டாரா இருக்கிறவங்க எல்லாமே அந்த நிலையில் இருந்தவங்க தான். அப்போ இந்த பொருள் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. இந்த இடத்துல நம்மளுடைய உணர்வு, ஒரு ஃபெமி அப்படின்னா ஒரு உணர்வு. கோமதி அம்மா சமீபத்தில் ஒரு மீட்டிங்ல பேசினாங்க, அந்த வார்த்தை கேட்டேன். நான் ஆணா இருக்கிறனால பீரியட்ஸ் பத்தி எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா இருக்குது. ஏன்னா என்னுடைய மகள் இருக்கிறா, அவளுக்கு தெரியும். அவளுடைய ஃபீலிங் வந்து என்ன பண்றான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு மீட்டிங்ல பேசினாங்க. அறிவு சார்ந்தவர்கள், தொழில் வல்லுநர்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்திருந்த ஒரு 100-200 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. பீரியட்ஸ்னா நீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு ஆன்சர் கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் வர்றது தானே. எங்க அம்மாவுக்கு வந்திருக்கும், என் மனைவிக்கு வரும், என் மகளுக்கு வரும், அவ்வளோதானே. பீரியட்ஸ்னா என்ன? இது ஒரு இயற்கையாக வரக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. எல்லா ஆண்களும் அதை தான் சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் 17 வருஷம் முன்னாடி நானும் தான் சொன்னேன். அப்போ அம்மா சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு எறும்பு கிடச்சிருச்சு, நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா தட்டி விட்டுருவேன், பிச்சதுன்னா சொறிவேன். 100 எறும்பு என்னுடைய பிறப்புறுப்பில் மாதவிடாய் நேரங்களில் கடிச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே உடம்பு கூசு. ஐயோ சாமி, நல்ல வேல்றா, ஃபெமியை வந்து இந்த வாய்ப்பை இந்த பெண்கள் உலகத்துக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு என்னுடைய தாயாக வணங்கக்கூடிய, என் குருவாக வணங்கக்கூடிய கோமதி அம்மாவுக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன். நான் அவங்கள சந்திக்கலைன்னா நானும் இதை கடந்து தானே போயிட்டு இருப்பேன். நீங்களுமே அப்படித்தானே. இது என்ன, அம்மாட்ட போய் கேட்டால் அதிகபட்சமாக நமக்கு என்ன பதில் வருங்க? எனக்கு அப்படித்தாம்மா இருந்துச்சு, நீயும் அதை கடந்து போயிருந்தானே சொல்லுவாங்க. கடந்து போக வேண்டியதில்லை, இது வரம். தாய்மை என்பது ஒரு வரம். நீங்க ஆண்களுக்கு போட்டி போட வேண்டாம். ஜீன்ஸ் போடுறதோ, கிராப் வெட்டிக்கிறதோ, இல்லை பொட்டு இல்லாம கிளாஸ் போட்டுக்கிறதோ, ஸ்டைலா வச்சுக்கிறதோ, உங்களுடைய பெண்ணுக்கு உண்டான லட்சணமே பெண்மை தான். அதை முழுமைப்படுத்துங்க. நான் சொல்றேன், இங்க ஃபெமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளும் வெளிப்புறத்துல நீங்க என்ன பார்க்கறீங்களோ அதை விட பல மடங்கு இன்னர் வேர்ல்டுல ஹாப்பியா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் கோமதி அம்மா. சொன்னாங்கல்ல, நான் வந்து ஆர்மியில இருந்து தான். ஆர்மினாவே தெரியும், போலீஸ்னாவே கொஞ்சம் கெடுபடியா இருக்கு, ஆர்மினா அதை விட ரொம்ப கெடுபடியா தான் இருப்போம். என்னையும் மனிதனாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் தத்துவத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தது கோமதி அம்மா தான். இன்னைக்கு வாழ்வியல் முறையை பற்றி நான் பேசக்கூடிய தகுதியை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா, நீர் உயர தாமரை உயரம் போல இங்க நம்மளுடைய குருநாதருடைய அறிவுரைப்படிதான் நானும் வளர்ந்தேன். வளர்ந்த விஷயத்தை அதாவது கற்றுக்கொண்ட விஷயத்தை கடைபிடித்தேன். இன்னைக்கு செழிப்பா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஸோ இந்த கம்யூனிட்டிகளை நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஆகட்டும், அதாவது ஆரோக்கிய சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், தொழில் வாய்ப்பாக இருக்கட்டும், அங்கீகாரமாக இருக்கட்டும், அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ சந்தையில் இருக்கக்கூடிய சானிட்டரி நாப்கினை பத்தி நீங்க இன்னைக்கு நைட்டு போய் கூகுள் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு ஒரு 5 நிமிட்ஸ் டைம் கொடுங்க. நீங்க பயன்படுத்துறது தான், பெண்கள் பயன்படுத்துறது தான். அதை 17 வருஷமா நான் பிரிச்சு பார்த்துருக்கிறேன். ஆனால் என் மகளுக்கு இந்த பூமியில் ஒரு வைர நெக்லஸோ இல்லை பங்களாவோ கட்டி கொடுத்தா எனக்கு அவள் நிம்மதியாக வாழ்வாளா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் டே 1ல இருந்து பீரியட்ஸில் ஹாப்பியாக இருக்கிறான். இந்த ஹாப்பி டே எவ்ரிடேங்கிறது சும்மா வாசகம் இல்லை, உணர்வுபூர்வமான வார்த்தை. என் பொண்ணுக்கிட்ட இன்னைக்கும் கேட்பேன். அவள் பெரிய பொண்ணாயி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் கேட்பேன். என்ன கேட்பேன் தெரியுங்களா? எப்பம்மா பீரியட்ஸ்னு கேட்பேன். பாப்பா ஓடிட்டு போய் ஒரு கிரீன் கலர் டைரி எடுத்துட்டு வந்து காட்டுவா, இந்தந்த டேட்டில் ஆயிருக்கிற அப்படின்னு சொல்லுவான். நான் கேட்பேன், போன வாரம் ஆச்சு, உனக்கு எந்த பெயின் தெரியலையா, ஏதாச்சும் இருந்துச்சா? ஏன்னா நான் சொல்லுகின்ற வார்த்தை சத்தியமாக இருக்கணும்ல. என் வீட்டுக்குள்ளேயே நான் அப்படி இருந்தேன்னா வெளியே வந்து சொல்றதுக்கு எனக்கு என்ன யோகியதை இருக்குது, தகுதி இருக்குது?
அப்போ என் பொண்ணை கேட்பேன், இல்லைங்கப்பா நான் எப்பவும் போல தான் இருப்பேன், வாக்கிங் போவா, எப்பவும் போலவே கேஷுவலாக குளிச்சுக்குவா, எல்லா வீட்டு வேலையும் பார்ப்பா. எனக்கு அது ஒரு பெரிய வரமாகவே இருந்தது. எனக்கு என்னன்னா, நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஒன்று என் தாய்மாராக இருப்பாங்க, இல்லை என் சகோதரியாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அவங்களுடைய கர்ப்பப்பை தான் தெரியும் கண்ணுக்கு. சே, இந்த குழந்தையை காப்பாற்றிடும்டா, இந்த குழந்தைக்கு நல்லது சொல்லி கொடுத்துருவோம்டா, இந்த குழந்தைய கடைசி வரைக்கும் ஆரோக்கியத்தோடு நம்ம வச்சிரோம்டா, அப்படிங்கிறது தான் என்னுடைய தாரக மந்திரம். ஸோ ஒரு 5 நிமிட்ஸ் ஓகேங்களா? இந்த டெமோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்மளுடைய ஒரு தேவை அப்படிங்கிறது அடிப்படையாக இருந்து தானே ஆரம்பிக்குங்க. எனக்கு யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு சகோதரி வர முடியுங்களா? இங்கே வச்சுக்கலாமா? வாங்க வளர்மதி. இப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறப்போ ஒரு அடிப்படையான உரிமை நமக்கு இருக்குன்னு தானே? எஸ், அம்மா மட்டும் தான் சொல்கிறாங்க எஸ். மற்றவங்களுக்குலாம் அந்த உரிமை இல்லையா? இந்தியாவில் தான் இருக்கிறோம், அப்படிலாம் ஒரு சட்டம் போடலையே. எஸ்னா அப்போ எந்த ஒரு பொருள் வாங்கினாலுங்க நீங்கள் தைரியமாக கடையிலேயே நின்று அதை பிரித்து பாருங்க. ஃபெமினைன்ங்க, ஃபெமினைனில் நேச்சுரல், கம்ஃபர்டபுள், ப்ரீத்தபிள், இந்த 3 விஷயம் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சானிடரி நாப்கினில் இந்த மாதிரி சௌகரியமான விஷயம்லாம் இருக்குதான்னு பாருங்கள். அடுத்தது FDA, CE, இந்த சான்றிதழ்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த சான்றிதழுடைய பர்பஸ் என்ன? கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. அடுத்தது 9 லேயர்ஸ் வச்சிருக்கிறோம், 9 விதமான லேயர்ஸ் வச்சிருக்கிறோம். என்னென்ன பொருள்களை வைத்து தயாரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் எக்ஸ்பிரி டேட், எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பிரி டேட் பார்ப்போம்ல, சானிடரி நாப்கினுக்கும் பார்க்கணும். ஏன்னா ஒரு தலைவலி மாத்திரை எங்கே போய் வாங்குவோங்க? மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்குவோம். ஒரு வயிறு வலி வந்துச்சுன்னா மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்குவோம். ஒரு சானிடரி நாப்கின் மட்டுங்க பெட்டி கடையில் கிடைக்குது, மருந்து கடையில் கிடைக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஏன் என்ன ஸ்கூலில் கூட வெண்டர் மிஷின்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஏன் அப்படின்னா சௌகரியத்துக்காக தான் கொடுக்கப்பட்டதே ஒழிய, ஆனால் இதனுடைய தரம் எங்கே தெரியுங்களா இருக்குது? கிளாஸ் 5ன்னு சொல்லக்கூடிய மருத்துவத்தில் தான் இருக்குது. அப்போ ஒரு மருத்துவ சம்பந்தமான ஒரு விஷயம், அந்த பொருள் எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக வாங்கிட்டு வரணும், அது எப்படி தயாரிச்சிருக்கணும். இதில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் 10 பீஸ் இருக்கு, 12 பீஸ் இருக்கு, ஒரு பீஸ் எடுங்க. மறுபடியும் நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கலாம். இது நல்ல ஒரு பாதுகாப்பாக மூடி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல கவர் கொடுத்துருக்குறாங்க. அதே போலங்க, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், இல்லை காலேஜுக்கு போகிறோம், இல்லை ஒர்க் பண்ண போகிறோம்னா பாக்கெட்டே தூக்கிட்டு போக வேண்டிய தேவைகள் குறைவு நமக்கு. அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த 4 பக்கமே சீல் இருக்கு. ஸோ இது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம். இது அப்படியே, ஏன்னா நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய கிருமிகள் கூட மற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அது இன்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்கிற விஷயம். சமீபத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளெல்லாம் ஆட்டி படிக்கக்கூடிய ஒரு எஜமான் வந்தார். யாருங்க? போறானா வந்து காட்டிட்டு போயிட்டாரு. வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, நீ அந்த ரூமில் இருக்கிறியா, இரு நான் இந்த ரூமில் இருக்கிறேன். என்ன ஒரு வித்தியாசம் அப்பா! ரைட்டு. இப்போ பெண்களுக்கு வந்துங்க, முதலாவதாக ஒரு பீரியட்ஸ் அப்படின்னா வரக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சௌகரியம் என்னன்னு பார்க்கணும். இப்போ நான் அந்த கோட்டு போட்டுருக்கிறேன், ஒரு காட்டன் இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக்கில் கவர் போட்டு வந்தால் எனக்கு எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? ஒரு மாதிரியா இரிட்டேஷனாக இருக்கும் போலங்க. ஸோ மார்க்கெட்டில் விற்கக்கூடிய எல்லா சானிடரி நாப்கினுமே ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக பிளாஸ்டிக் தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்காக நம்ம ஜென்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன், இப்போ நமக்கெல்லாம் வந்துங்க ஷூ வந்துங்க போடுறோம், அதுக்கு மேலே ஒரு சாக்ஸ் ஒன்று போடுறோம், பிளாஸ்டிக்கில் போட்டால் எப்படி இருக்குங்க? அன்னீசியாக இருக்குமில்ல? அப்படி தான் என்னுடைய குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. 24 மணி நேரம் 5 நாட்கள் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள் தான் நம்மளோட உராய்ச்சிட்டே இருக்குது. அதனால தான் நமக்கு கொப்பளங்கள் வருது, காயங்கள் ஏற்படுது, செவந்து போயிடுது. அந்த பீரியட்ஸ்னாவே ஒரு மாதிரியா விருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் லேயர் நம்மளோட டச் ஆகிறது தான் காரணம். இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சானிடரி நாப்கின்ல இருக்குதான்னு போய் பாருங்க. ஆனால் ஃபெமினைனில் என்ன இருக்குதுன்னு நான் இப்போ சொல்லிட போகிறேன். இது நல்லா ஃபீல் பண்ணி பாருங்க. ஒரு சாஃப்டாக இருக்கு, காட்டனு, முழுமையான ஒரு சர்ஜிக்கல் காட்டன், ஆப்ரேஷன் தியேட்டரில்
ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விதமான காட்டன் தான் நம்ம இதில் பயன்படுத்திக்கிறோம். அடுத்ததாக பெண்களுக்கு என்ன ஒரு தோரணம், என்ன வந்து நம்மளுடைய மனசில் வந்து அப்படியே தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கெப்பாசிட்டி, இது தாங்குமா, எவ்வளவு தாங்கும். ஏன்னா நான்லாம் காலையில் வச்சுட்டு போனால் எனக்கு ஸ்கூலில் மாற்றுறதுக்கோ இல்லை இன்றைக்கி ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றுறதுக்கோ எனக்கு சௌகரியம் இருக்காது அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு நமக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ பீரியட்ஸ் அப்படின்னாவே ஒரு 35 ml இருந்து, அதாவது 35 ml இருந்து 70-80 ml தான் வரும். அது செகண்ட் டேல கூட வரலாம், இல்லை தேர்ட் டேல வரலாம், ஃபோர்த்தில் வரலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆவரேஜாக ஒரே நாளாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பிளட்டு நம்ம ஊற்றி செக் பண்ண முடியாது, வாட்டர் தான். இது 50 ml சிரஞ்சு, 50 ml தாங்க, ரைட். ஒரு 50 ml நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். இந்த 50 ml நம்ம வந்துங்க, நீங்கள் பல விளம்பரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது உங்கள் மனசில் ஓடுப்போ என்னென்ன சொல்லுவாங்க, ஆடலாம் பாடலாம் அப்படிங்கிறதுல உண்மையா அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கேட்டால் தெரிஞ்சிடும். இன்னொரு 50 ml 100 ml-ஆவே நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் இதை வந்து இப்படி எல்லா இடத்துலையும் ஊற்றுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே இடத்துல ஊற்றினாலும் உறிஞ்சுக்கு, எல்லா இடத்துலையும் ஊற்றுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம குழந்தைங்க வச்சுட்டு போனோன்னே ஒரே இடத்துல அட்டென்ஷனாக நிற்க முடியுமா குழந்தைங்கள? நீ பீரியட்ஸ் இப்படியே நில்லு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது தானே. குழந்தைங்க படுப்பாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க, ஸ்கூட்டியில் போவாங்க, ஸ்போர்ட்ஸில் கூட இருப்பாங்க, போதுங்கம்மா. அப்போது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு நம்ம எல்லா இடத்துலையுமே ஊற்றி பார்க்குறோம். இதில் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் பாருங்க, கையில் ஈரமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல, யாராச்சும் சந்தேகமாக இருந்தால் நேரில் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறனால நமக்கு எந்த வகையிலும் ஒரு கவலையே இருக்காது. அந்த லீக்கேஜ் ஆயிரும், என் துணியில் ஆயிரும் அப்படிங்கிற எந்த ப்ராப்ளமும் நமக்கு இருக்காது. இதுதான் இரண்டாவது. ஃபஸ்ட்டு என்னங்க, அந்த இச்சிங் வர்றது, கொப்பளம் வர்றது, இதிலிருந்து நம்ம ஃபெமில காப்பாற்றிக்கலாம். ரெண்டாவது, நம்ம ட்ரெஸ்ஸில் ஆகாது. என்னென்ன லேயர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் பார்க்க சொன்னால, நான் வந்து இங்கே ஃபெமில என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சைடில் வந்துங்க 2 பக்கம் லீக்கேஜ் ப்ரூஃப் 2 விங்ஸ் கொடுத்துருப்போம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம உடம்புல இருந்து உட்கார்றப்போ வெளியேறி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சைடில் 2 லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு விங்ஸ் கொடுத்துருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாஃப்ட் காட்டன். ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு காட்டன் நம்ம உடம்போட உறைஞ்சதுன்னா என்னவா இருக்குங்க? ஹாப்பியாக இருக்கும், கூலிங்காக இருக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு லேயர். இது செகண்ட் லேயரு. இது ஃபெமினைனுக்காக பிரத்யேகமாக 17 வருஷத்துக்கு முன்னாடி தயாரித்தது. இதை பற்றி கடைசியாக சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? ஏன்னா இந்த லேயர்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம 100 ml ஊற்றணும் தானே. அந்த 100 ml எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஜெல்லில் தான் இருக்கும். இந்த ஜெல்லில் வந்துங்க ஆர்கானிக் ஜெல்லில் வச்சு தயாரிக்கிறது. அதாவது சோளத்தட்டு, அப்புறம் இன்னும் நிறையா தாவரங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது, சோற்று கற்றாழை, இந்த பாதாம் பிசினு, இந்த மாதிரி வச்சு தான் தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு கூலிங்கான ஒரு ஃபீலிங் கிடைக்குமே வெளியே. இதனால சைடு எஃபெக்ட் எந்த வகையில் நமக்கு தொந்தரவு கொடுக்காது. மேலும் இன்னும் இதை க்ரஷ் பண்ணால் கூட கை ஈரமாகாது. அந்த அளவுக்கு இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு கூட அமுத்தி பாருங்க. இதுக்கெல்லாம் கை தட்டணுங்க. ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ச்சீப் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ஜெல்லை வந்து தாங்கிறதுக்காக ஆப்ரேஷன் தியேட்டரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காட்டன் துணி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் லேயர். இது ப்ரீத்தபிள் லேயர். இது வந்து நம்ம ப்ரீத்தபிள்னு போட்டிருந்தோங்களா பேக்கெட் மேலே, சில பேர்லாம் போட்டிருப்பாங்க ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு 2% போட்டு பாக்கி 98% குப்பையை அள்ளி போட்டுருவாங்க. 100% நம்மளது சொன்ன மாதிரி மட்டும்தான் இருக்கும். தானே ஏர்லைடு பேப்பரு. பிளாஸ்டிக் இப்படி ஊதுனா காற்று வருமா? இதுதான் பிரீத்தபிள் லேயர். ஸோ இது பாருங்க, இது பேப்பர். இப்போ நீங்கள் உங்கள் வீட்லலாம் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை கிழிச்சா இப்படி வருமா, இல்லை பேப்பர் இப்படி கிழிச்சா வருமா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு மருத்துவம் எங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம நினைக்கிறோமோ அங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பொருள் வச்சு தான் நம்ம தயாரிக்கிறோம். நன்றி சகோதரி, நீங்கள் போகலாம்.
இந்த 5 விதமான டெக்னாலஜி நம்ம சொன்ன போலங்க, எதுக்கு, என்ன காரணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் கொஞ்சம் விரிவா பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நம்மளுடைய பிளட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஓடிட்டே இருக்கும். 24 hours அது வந்து நம்ம தூங்குனாலும் இல்லை ஓடுனாலும் என்ன பண்ணாலும் பிளட்டு அதனுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் பிளட்டு என்னைக்கு நம்ம உடம்புல இருந்து வெளியே வருதோ என்ன ஆகுங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிரும். கீழே விழுந்துட்டாங்க, காயம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம், அதை க்ளீன் பண்ணி ஒரு ஆன்டிசெப்டிக் க்ரீமோ இல்லை ஏதோ அதை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு சம்திங் பண்ணுவோம். ஏன், இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது. கரெக்டுங்களா? அப்போ ஒரு பீரியட் அப்படிங்கிறப்போ பெண்ணுக்கு என்ன வெளிப்படுது, பிளட்டு தானே வெளிப்படுது. அந்த பிளட்டில் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு ஏன் கல்வி முறையில் சொல்லித்தரல? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, வாழ்வியல் முறையில் நமக்கு இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் காத்திருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் ஏஏ வந்து கையாளலாம், ஜாவா படிக்கலாம், என்ன வேணா படிக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம், எல்லாமே படிக்கலாம். ஆனால் நம்மை பற்றி எப்போ படிப்போம்? அப்போ அந்த பிளட்டு இந்த பாடியிலிருந்து வெளியே வருது, இந்த உடலிருந்து வெளியே வந்துச்சுன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை 107 பாக்டீரியாக்கள் இதில் ரைஸ் ஆகும். இது எகைன் நம்ம எங்கே போவோங்க, பிறப்பு உறுப்பில் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். எகைன் நம்ம அடி வயிற்றில் உள்ள போய் வாமிட் சென்ஸ் வரும், இரிட்டேஷனாக இருக்கும், பீரியட்ஸ்னாவே ஒரு மாதிரியே கஷ்டமாக இருக்கும். அம்மா சொன்னாங்கல்லங்க, அந்த 100 எறும்பு கடிச்சா எப்படி இருக்குமோ, ஐயோ சாமி தயவுசெய்து அந்த மாதிரி இனிமேல் மீட்டிங்கில் சொல்லாதீங்க. அதிலிருந்து எனக்கு அந்த வார்த்தை அப்படியே தூங்குறப்பெல்லாம் என்னை வந்து நீ என்னடா தமிழை பிடுங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குது அந்த வார்த்தை. நீ இன்னும் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குதுடான்னு சொல்லுது. அந்த அளவுக்கு அந்த வார்த்தை எனக்கு ஆழமாக போய் பதிஞ்சுது. அப்போ இந்த பாக்டீரியா நம்ம உடம்புல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ரத்தத்தை சாப்பிடுது, இனப்பெருக்கம் செய்யுது, மீண்டும் பிறப்புறுப்பு வழியா போகுது. அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு பண்ணணும். நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு பேடை தூக்கி எறியறதுக்குள்ளேயே நம்மளுடைய பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள போயிடும். இதுல ஆனையான் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வச்சிருக்குது. 24 hours நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கும். எப்படிங்க இது உணர்றது? என் சகோதரிகளுக்கு சொல்றது, நீங்க உபயோகப்படுத்துங்க, 2 hours உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பீரியட்ஸில் நீங்கள் பேடு வச்சு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வேணால் ஸ்கேல் பண்ணிக்கங்க, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் அந்த பாக்டீரியாவுடைய ரைசிங் ஓவர் ஆகுது. ஸோ இங்கே ஆனியன் என்ன பண்ணுன்னா கில்லிங் பண்ணிடும், நம்மளை அதிலிருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும். அடுத்ததாங்க, எவ்வளவோ பொருட்கள் உலகத்தில் இன்னைக்கு வந்தாலும் இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய என்ன பொருள் சேர்ந்துருக்குது, என்ன வச்சு தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தானே வாங்குறோம். சானிடரி நாப்கின்ல ரீசைக்கிள் காட்டன், ரீசைக்கிள் பேப்பர், பிளாஸ்டிக்கு, பர்ஃப்யூமு, குளோரின், பெராக்சைடு, இது எல்லாமே வச்சு தான் தயாரிக்கிறாங்க. நான் சொல்லலை, பல தொண்டு நிறுவனங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தீர்வு யார் சொல்லியிருக்கிறாங்க? ஃபெமினைன் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இவ்வளவும் என் உடம்புல போயிடுச்சு. இப்போ ஒருத்தர் சூசைட் பண்ணுறாருன்னு வச்சுங்க, அதுக்கு உண்டான ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்றாரு, உடனே இறந்து போயிடுறாரு. நமக்கு தெரியும் அவர் மருந்து சாப்பிட்டாரு இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சின்ன சின்ன அளவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் விஷந்தானே நமக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ள போனால் என்ன ஆகுங்க? நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆயிரும். ஹார்மோனல்னா என்னங்க? நம்மளுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் சமநிலைப்படுத்தணும். இப்போ ஒரு குழந்தை ஒடியாருது, இப்போ வந்து நம்ம அகனே வச்சுக்கலாம், இப்படியாவது விளையாடுறா, என்ன சொல்லுவான்? கண்ணே ஓரமாக போய் விளையாடுறா சாமி சொல்லுவான். யாரோ வேற ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ண என்ன சொல்லுவா? டேய் அப்படி தானே சொல்லுவான். ஏன் அந்த உணர்வு எங்கே போயிடுச்சு? நமக்கு அந்த ஹார்மோனல் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியல. அதுக்கு நம்மளுடைய உடல் ஒத்துழைக்கல. சடனாக நமக்கு கோவம் வந்துடுது, எமோஷனல் ஆயிடுறோம். இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, மருத்துவ ரீதியா என்டோக்ரைன் டிஸ்டர்ப் கெமிக்கல் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்படுங்க. என்டோக்ரைன் என்னங்க? நாளமில்லா சுரப்பி, பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு, பேங்க்ரியாஸ், டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ். இதுதான் நாளமில்லா சுரப்பியினுடைய 7 சுரப்பி இருக்கக்கூடிய இடம். இந்த சுரப்பிக்கெல்லாம் நீங்க பசி வரணும் அப்படின்னா ஏதாவது நீங்க மாத்திரை சாப்பிடணுமா? பசிக்கு வேணா நீங்க எது வேணா சாப்பிடலாம்.
பசி வர்றதுக்காக எதுவும் சாப்பிட முடியாது. சரி, தூக்கம் வருது, இது நார்மலான விஷயம். தூக்கம் வரல, டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், என்ன சொல்லுவார்? ஒரு மாத்திரை கொடுத்துட்டு இதை கண்டினியூ பண்ணிடாதீங்க அப்படி தானே சொல்லுவாருங்க. ஏன்? நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க, சைடு எஃபெக்ட் வந்துடும், நாளைக்கு இதுவே ஒரு ப்ராப்ளமாக வந்துடும் அப்படி சொல்லுவாங்க தானே. சரி, உங்கள் மனைவி மேலே, உங்கள் கணவன் மேலே உங்களுக்கு அன்பு இல்லை, எந்த டாக்டர்கிட்ட போகலாம்? ஏதாவது டாக்டர் இருக்காங்களா? டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எங்கள் ஹஸ்பண்டை பார்த்தா எனக்கு லவ்வே வர மாட்டேது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது தானே. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறனால தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாம்பத்தையும் கூட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெஷின் மாதிரி, டாய்லெட் மாதிரி அப்படித்தான் போகுது. இன்னைக்கு பல விவாகரத்து நடக்குது அப்படின்னா காரணம் எல்லாம் வெளிப்படையாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவர் பணம் தரலைங்க, அவர் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருங்க, டவுரி கேட்குறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையான அர்த்தம், ஆழ்ந்த அர்த்தத்தை போய் அங்கே பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாம்பத்தியம் மைனஸில் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய எமோஷன் ஃபீலிங் என்னவா இருக்குங்க? மைனஸில் போயிருச்சு. கோவத்தை காட்ட வேண்டிய இடத்துல கோவத்தை காட்டல, அன்பை காட்ட வேண்டிய இடத்துல காட்ட முடியல. நம்மளுடைய உணர்வுகள் உணர்ச்சிகளும் தடுமாற்றமாக இருக்கிறனால நமக்கு என்ன ஆகுதுங்க? நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆயிடுது. இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, நான் முன்னால் சொன்ன மாதிரி என்டோகிரைன் டிஸ்டர்ப் கெமிக்கல். இந்த கெமிக்கல் தான் நம்ம உடம்புல போய் இந்த ரியாக்ஷன் பண்ணுது. ஸோ இந்த கெமிக்கல் நம்ம நாள்பட்ட முறையில் நம்ம நடக்கிறப்போ, ஒரு பெண் ஒரு 14 வயசுலேருந்து ஒரு 18 வயசுக்குள்ளே பெரிய பொண்ணு ஆகிட்டான்னா, ஒரு 10 வருட காலங்கள், ஒரு 20-25 வயசுக்கு வர்றப்போ அந்த பொண்ணு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறப்போ இதனுடைய எஃபெக்ட், சைடு எஃபெக்ட்லாம் பெருசாக காட்டுது. ஸோ இந்த கெமிக்கலை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றணும்னா, இதில் இன்ஃப்ராரெட் அகச்சிவப்பு கதிர் நம்ம இதில் வச்சிருக்கிறோம். சூரிய வெளிச்சத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா, நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதுதான் உண்மை. அடுத்தது, நம்மளுடைய பிளட்டுடைய சர்க்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பவுமே இப்போ நீங்கள் சாப்பிட்டா ஒரு மந்தமாக இருக்குது. என்ன காரணம்? அதாவது பிளட்டுடைய சர்க்குலேஷன் வந்துங்க ரொம்ப நமக்கு அந்த பீரியட் டைமில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதில் வந்து நமக்கு நல்ல விதமான ஒரு சர்க்குலேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும். இந்த ஹாப்பி டே எவ்ரிடேங்கிறதுக்கு இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தை தான். ஸோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லி இதில் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் உன்னால் ஃபீல் பண்ண முடியும். என்னுடைய சகோதரிகள்லாம் இங்கே வந்து ஏதோ வியாபாரம் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம ஏதோ ஒரு குடிசை தொழிலாவது செய்யலாமே அப்படின்னு வர்றவங்களாம் இங்கே இல்லை. இங்கே இருக்கிறவங்க ஹெட் மாஸ்டர் இருக்கிறாங்க, டீச்சர் இருக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க, அரசியல்வாதியாக இருக்கிறாங்க, அமைச்சரோட பொண்ணாக இருக்கிறாங்க. இத்தனை பேரும் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இங்கே. அடுத்தது, தொடர்ந்து நம்மளுடைய ஈரமாக இருக்கக்கூடிய 5 நாட்கள் ஈரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கிறனால ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபங்கஸ்லாம் நமக்கு என்ன ஆகுங்க? சர்விக்கல் கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிலிருந்து நம்மளை விடுபடுறதுக்கு நானோ சில்வர் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. இவ்வளவும் நல்ல பொருள் தான், நல்ல பொருள் தான். ஆனால் பிளட்டோடு நம்ம தூக்கி எறிகிறப்போ இந்த பூமிக்கோ இல்லை ஒரு விலங்குக்கோ இல்லை நம்மை போன்ற ஒரு மனிதருக்கு இதை அப்புறப்படுத்துகிறப்போ அவர்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராமல் இருக்கிறதுக்கு கைட்டின் அப்படிங்கிற டெக்னாலஜி இதில் வச்சுருக்கிறாங்க. ஸோ 5 விதமான டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க. இது ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் இதையெல்லாம் வியாபாரமாக எடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு குளோபல் பிஸ்னஸ் கனெக்டில் வந்து இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் எனது மனதார நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சுக்கிறேங்க. ஒரு 2 வரி பாடுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? நம்ம எப்பவுமே வந்துங்க எமோஷனல் பாண்டேஜில் இருக்கிற ஆள் தான் நம்மலாம். ரஜினி படத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, ஒருவன் முதலாளி அப்படின்னா அப்படியே நமக்கே ரஜினியான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். கரெக்டுங்களா? அப்படியே நான்லாம் சின்ன பையனில் ஜாக்கி சான் படத்துக்குலாம் போவேன். ஜாக்கி போனால் கம்பத்தை தட்டி உதைக்கலாமனே இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அது எவ்வளோ நேரம் இருக்குன்னா கொஞ்சம் நேரம் இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா திட்டுவாங்க, கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, சுருன்னு இறங்கிடும் நமக்கு, அவ்வளோதான். இப்படி தான் இருப்போம். ரைட். சில வார்த்தைகள் வந்துங்க வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா? சில பேர்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி பார்த்தது தான் இந்த வரிகளுக்கு உண்டான ஒரு நபரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும், உணர்ச்சி என்பது வேண்டும்,
ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்ற வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும். தூரத்து தேசத்தில் பாரத பெண்மையின் பாட கேட்க வேண்டும். நான் பார்த்துட்டேன். இது யாருக்கா இருக்குங்க இந்த பாட்டு? கோமதி அம்மாக்கு. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றாங்களா? ஒன்றும் இல்லைங்க. திருப்பதிக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம், அதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்கண்ணே. கோயிலுக்கு சாமிக்கு கும்பிட்ற இடத்துல எங்கே வந்து சாமி திரை போட்டிருக்கிறாங்க, எங்கே வந்து அவர் எத்தனை மணிக்கு பார்க்கணும் அப்படிலாம் எதையுமே நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். ஒரு கியூ நிற்கும். அந்த கியூவில் போய் நின்னா முன்னால் இருக்கிறவன் போகிறோம், பின்னால் இருக்கிறவன் தள்ளிட்டே வருவான். கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். கோமதி அம்மாவுடைய முந்தானை பிடிச்சிக்குங்க, அவ்வளோதான். ஹாப்பி டே எவ்ரி டே. வாய்ப்பு கொடுத்த சரவண சங்கர் ஆனந்த் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இருவருக்கு பின்னால மிகப்பெரிய டீம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க உங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா உங்க பேர்ல எனக்கு தெரியாது, ஏன்னா உங்களை எல்லாம் மறைச்சு வச்சிருந்தாரு. ஒரு வேலை பேர் தெரிஞ்சா உங்களை எல்லாருமே வாழ்த்திருப்பேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.